அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகள் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசன்னத்தின் மூலம் ஒவ்வொரு ஆங்கிலவாத பலன்களையும் சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. அந்த வகையில் பார்க்கும் பொழுது பலமிழந்த சுக்கிரன், வக்ரகதியில் சனி, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்கலாம். கன்னிராசி அன்பர்களே, ஒரு அருமையான சந்தர்ப்பம். நவ கிரகங்களுடைய இருப்பும் நம் வாழ்வை தீர்மானிக்கின்றது. அந்த வகையில பார்க்கும்போது அரசாங்க பணிகளை பொறுத்த வரைக்கும் விரைவாக நடக்கப்படும். அரசு பணியிலிருந்து சில ஆதாயங்களை பெறக்கூடிய அருமையான சந்தர்ப்பம். இந்த காலகட்டம் அரசு துறையில ஒரு நல்ல சந்தர்ப்பம், அருமையான ஒரு வாய்ப்பு. அரசு துறை சம்பந்தமான வேலைகளை ஏதாவது செஞ்சிருந்தீங்கன்னா அந்த வேலைகள் நல்லபடியாக நடப்பதற்கான அற்புதமான காலமாகத்தான் அமைகின்றது. புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பாக எடுக்கும் முயற்சிகளை சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எதிர்பார்க்கலாம். வாகனங்கள் ஓட்டி செல்லும் பொழுது மிகுந்த கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டும் கிடையாது, எதிலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அந்த எதிலுங்கிற ஒரு வார்த்தை தாங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கன்னிராசிக்கு. அந்த எதிலும் என்பது தொழில, வாழ்க்கையில. அந்த வகையில் பார்க்கும்போது போராடி உங்கள் போராடி களைத்து விட்டீர்கள். சோர்ந்து போனவங்க வாழ்க்கையில ஒரு அருமையான சந்தர்ப்பம், அற்புதமான யோக பலன் இந்த காலகட்டத்தில். எதிலும் பாத்தீங்கன்னா எதிலுமே நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகின்றது. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை, தாமதம், பிரச்சனைகள் நீங்கும். அதே நேரம் அந்த நிலை வருவதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்களே உணரலாம். வாக்குவாதத்தை தவிர்த்து அனுசரித்து நல்லது. தேவையில்லாத வாக்குவாதங்கள் நம்ம என்னுடைய அனுபவத்துல சொல்றேங்க, அனுசரித்து போய்விடலாம். எல்லோரிடமும் நாம் வாக்குவாதங்கள் செய்து வெற்றி பெறுவது என்பது இயலாது. அவ்வாறு வெற்றி பெற்று நம்ம என்னங்க ஆயிட போகுது? ஆக வீண் வாக்குவாதங்கள்ல தொழில் ரீதியா, மன ரீதியா, குடும்பத்துல இல்லாமல் பார்த்து கொள்வது இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்புங்க. புதன் பலம் பெற்று 10, 11 மற்றும் 12 இடங்களிலே சஞ்சரிப்பது அற்புதமான ஒரு யோக பலனை தரும். எடுத்த காரியங்களை வெற்றியை உங்கள் பக்கம் திருப்பும். குரு வியாபாரத்தில் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தருகின்றார். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். சுபகாரியங்கள் நடப்பதில் எத்தனை பிரச்சனைங்க, எத்தனை தடைகளை சந்தித்து வந்துவிட்டீர்கள் கன்னிராசி அன்பர்களே. இனி இந்த சுபகாரியங்கள் தடையில்லாமல் பிரச்சனையின்றி நிம்மதியாக நடப்பதற்கான அற்புதமான ஒரு யோக பலம் இந்த ஆகஸ்ட் மாதம். குறிப்பா பாத்தீங்கன்னா 6ஆம் ஸ்தானத்தில் ராகு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவார். ராகுவை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலிருந்து வந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் அவர் படிப்படியாக மாற்றுகிற ஒரு வல்லமை மிக்கவர். குறிப்பா பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பண விவகாரங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குமாறு உணர்த்துவார். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல பலமாக சஞ்சரிக்கின்றார். ஒரு இதுல கிரகத்துல இந்த ஒருவர் மட்டும் பலமா இருந்துட்டா போதுங்க. இழப்புகளே இல்லாத நிம்மதியான, இழந்தது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, அந்த 3 இழப்புகளையும் ஈடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன். அப்படிப்பட்ட சூரியன் 11ஆம் இடத்துல பலமாக சஞ்சரிக்கின்றார். அரசாங்கத்து உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்துல களத்திரகாரகன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 1ஆம் இடத்துல பலப்படுவதனால் சொத்து வாங்குகிற ஒரு யோகம் உண்டு. இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழலையும் அமைத்து தருவார். அதே நேரத்துல 7ஆம் இடத்துல சனி, கொஞ்சம் கவனமா இருங்க. அவ்வாறு அவருடைய பார்வை, என்னை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை, அதுல இருந்து தப்பிப்பதற்கான சூட்சமத்தை சொல்கின்றேன். தவறான மனிதனுடைய பழக்கம், தவறான செயல், தவறான எண்ணங்கள் இல்லாமல் இந்த ஒரு மாதம் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி இந்த காலத்துக்கு கிடக்குது. அதே சுக்கிரனும் பலமிழந்து இருக்கின்றார் அல்லவா, சனியும் வக்ரகதி இருக்கின்றார் அல்லவா, சனி பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் மீது படுகின்ற அல்லவா. கவனமாக இருந்து விட்டாலே போதும். அதற்கு ஈடாக ஒரு அழகான எளிமையான பரிகாரம். கூட பிறந்த மூத்த சகோதரியோ இளைய சகோதரியோ இருந்தா இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஆடியும் வருகின்றது. அப்படிப்பட்ட காலத்துல அவர்களுக்கு கண்ணாடி வளையல கை நிறைய வாங்கி கொடுங்க. மூத்த சகோதரி அல்லது இளைய சகோதரிக்கு அல்ல இருவருக்கும். இல்ல சகோதரியே இல்லை என்றால் கவலைப்பட வேண்டாம்.
பிற பெண்களை சகோதரியாக பாவித்து அவர்களுக்கு இந்த பரிசனை அளிப்பீர்களானால் அற்புதமான யோக பலனை கிடைக்கும். காரணம், சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற சனியினுடைய அருளை முழுமையாக பெறக்கூடிய அற்புதம். நமக்கு மட்டுமா இன்பமும் துன்பமும் சந்தோஷமும்? கிரகங்களுக்கும் உண்டல்லவா? ஆக சனியை சந்தோஷப்படுத்துவது சகோதரிகளை சந்தோஷப்படுத்துவது மாதிரி முயன்று பாருங்கள்.